அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணிஜர் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக நம்ம இந்த பதிவில் குரோதி வருஷம், இப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்க வருது. இந்த தமிழ் புத்தாண்டில் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம். இதெல்லாம் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கிரன், உத்திராட நட்சத்திரம் சூரியன். இதெல்லாம் இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதியாக இருக்காங்க. பொதுவாக இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது குரு பார்வை இருக்கு. குரு 5ஆம் வீட்டில் இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுத்துருந்துருப்பாரு. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருந்தது. அதனால் 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானம். ஸோ இந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு புத்திரர்களுக்கு நல்லது நடந்திருக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடந்திருக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடச்சிருக்கும். அங்கேருந்து 9வது பார்வையாக உங்களை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு யாராச்சும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்திருக்கும். புத்திர பாக்கியத்தில் இது வரைக்கும் தடைகளாக இருந்தெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. இதில் பல பேருக்கு ஜாதகத்தை ஒட்டி தடைகளும் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனிபவனுடைய பார்வை இருந்தது. இப்போது இந்த வருஷம் 1/5/2024 குரு பயிற்சிக்கு அப்புறம் சனிபவனுடைய பார்வையிலேருந்து குருபவன் தனியாக விடுபடுறார். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு சத்ரு ஸ்தானம், ருணரோக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டுக்கு வர்றார். அதனால் 6வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டை பார்க்க போகிறார். உங்களுக்கு 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம். இதெல்லாம் ஸோ அதனால் உங்களுக்கு பணத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கள் போகிறது. அது மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கைக்கு வராமல் ரொம்ப நாளாக இருந்தது நீங்கள் போகிறது. அது மாதிரி உங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் குறைய போகிறது. இது மாதிரி 6வது இடத்துக்கு போகிறதுனால இது மாதிரி பல நல்ல பலன்கள் கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த 6வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால உடல்நிலை கோளாறுகளும், ஒரு சில பேருக்கு சக்கரை வியாதி இருந்ததுன்னா அது அதிகமாக இருந்தும் அது மாதிரி அதனால் அந்த பாதிப்புனால பிரச்சனை ஏற்படுறதும் இருக்கும். அது மாதிரி பிரிந்த தம்பதிகள் இது வரைக்கும் உள்ளது ஒன்று கூடியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்திலையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குருபவன் பார்க்குறதுனால தொழில் ரீதியான அபிவிருத்திகள் ஏற்படும். அது மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று கூடுறதுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செஞ்சவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கடன் வாங்கி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும். இது வரைக்கும் கடன் கிடைக்காம கேட்டுட்டு இருந்தவங்க கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் குரு பகவான் 6வது வீட்டுக்கு போகிறதுனால. சனி பகவான் இது வரைக்கும் 7 சனி முடிஞ்சு உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். 3, 9, 11 இந்த இடங்களில் சனி பகவான் மிக நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம். ஆனால் சனி பகவான் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் தைரிய குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடி மனசில் எதை செஞ்சாலும் அப்படி ஆகிடுமோ ஒரு பயம் இருக்கும். ஆனால் குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். அதுலேருந்து நீங்கள் எல்லாமே விடுபட்டுருவீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் 3லேருந்து அவர் என்ன நல்லது பண்ணுவார்னா திடீர் பணவரவுகளை ஏற்படுத்துவார். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இது மாதிரி புதிய தொடர்புகள்னால உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி ஊனமுற்றவர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். 4ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, 4ன்றது சினிமா துறை, அரசியல் இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 4ன்றது குடும்பம், வீடு, வாகனங்கள் இதையும் குறிப்பிடக்கூடிய ஸ்தானம். அது சுகஸ்தானம்னு பேர். இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு வீடு சம்மந்தமாக அகலக்கால் வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சில பேங்கில் லோன் கிடச்சி அந்த வீடு கட்டுறதுனுடைய இதை தொடர முடியும். தடையாக இருந்ததை தொடர முடியும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். தாயார் உடல்நிலை கவனங்கள் தேவை. உங்களை தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில பேர் கும்பாபிஷேகம் அது மாதிரி கோயில் திருப்பணிகளில் பங்கு கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும்.
10ஆம் இடத்துக்குள்ள கேதுன்றதுனால உங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடனே போய் பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா தொடர்பு மருத்துவம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வந்து சொந்த இடத்த விட்டு வெளி இடங்களுக்கு போய் குடியேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேருக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும். பொதுவாக வந்து 10ல் வந்து கேது இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் வந்து டிலே ஏற்பட்டு அதனால வந்து மன அழுத்தங்கள் ஏற்படும். இது மாதிரி வந்து கடன் வாங்கி மேற்கொண்டு கடன் வாங்கி கடனுக்கு அதிக வட்டிகள் செலுத்த வேண்டி வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பலனாக இருக்குது ராகுகேதுனால. இது தவிர வந்து செவ்வாய் சுக்கிரன் இந்த மாதிரி பல கிரகங்கள் சுற்றி வருது. உங்களுடைய ஜாதகத்தில் ஒரிஜினல் ஜாதக தசா புத்திகள் அதை ஒட்டி இந்த பலன்கள் மாறி நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து ஜென்ரலாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பலன் தான் நடக்கும். இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும்னா சனிக்கிழமையில் சக்கரத்தாழ்வாரை வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சக்கரத்தாழ்வார் எப்படி வணங்கினா 5 தீபம் ஏற்றுங்க. சக்கரத்தாழ்வாருக்கு 5 விளக்கு ஏற்றி நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுதர்சன மந்திரம் தெரிஞ்சு அதை நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டினா ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி தினமும் வந்து 7 முறை சொல்லிகிட்டே வரத்துக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். பலவிதமான காரிய வெற்றி ஏற்படும். தடையாக இருந்த காரியங்கள் தடை நீங்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். சிவபெருமானுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பிரதோஷ நேரத்தில். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் இந்த குரோதி வருஷம் தனுசு ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் எல்லாத்தையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.